திருமலைக்கேணி திருத்தலம். இது திண்டுக்கல்லில் இருந்து கிழக்கு பகுதியிலே செந்துறை செல்லுகின்ற வழியிலே 23வது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது. மிகவும் தொன்மை வாய்ந்த சீர்மிகு சிறப்புகள் பெற்ற முருகன் திருத்தலங்களில் 7வது படைவீடாக பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பக்தியுடன் வழிபட்டவர்கள் குறைகள் தீர்க்கும் பாலசுப்பிரமணியன் திருக்கோயில் இது. இந்த மலைக்கேணி முருகன்கிட்ட கும்பிட்டு போனால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், இந்த மனசு ரிலாக்ஸாக இருக்கும். குன்றின் மேல் அமரும் முருகன் இங்கு குன்றுகள் சூழ தரைதளத்திலே அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். பாண்டிய மன்னனுடைய காலத்திலே பாண்டிய மன்னன் வேட்டைக்கு வந்த இடத்தில் இங்கு மன்னருக்கு காட்சி கொடுத்து முருகப்பெருமான் கோவில் கட்ட உத்தரவு கிடைத்ததால் பாண்டிய மன்னனால் இக்கோயில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்டது. இதற்குண்டான ஆதாரம் கோயில் சுவற்றிலே உள்ள மீன் சின்னமே இதற்கு ஆதாரமாகும். செவ்வாய்க்கு அதிபதி முருகன். எனவே ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து நீராடி பக்தியுடன் வழிபட்டால் தோஷம் நீங்கி திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். முருகன் கோயில் தென்புறத்திலே ஒரு தீர்த்தம் தெய்வானை தீர்த்தம், வடபுறத்திலே வள்ளி சுனை. இந்த 2 சுனைகளுமே என்றும் வற்றாத ஜீவ ஊற்றாய் வந்து கொண்டிருப்பது எப்பேற்பட்ட வெயில் காலத்திலும் வற்றாது. இது முருகனுடைய அருள் கடாட்சம். தெய்வானை தீர்த்தம் தற்சமயம் மூடப்பட்டுள்ளது. காரணம், வருகின்ற பக்தர்கள் நாணயங்களை உள்ளே வீசுவதால் நீர் மாசுபடுகின்ற காரணத்தால் மூடப்பட்டுள்ளது. இங்கே ஒரு நீர் ஊற்று வற்றாத நீர் ஊற்று வந்துக்கிட்டே இருக்குது. இதுவரை எந்த ஒரு வறட்சி வந்தாலும் அந்த நீர் ஊற்று வற்றாமல் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சிறப்பு, இங்கு பழமையான முருகன் விக்கிரகம் ஞான தண்டாயுதபாணியாய் அடிப்பகுதியிலும் அவரின் மேல் பகுதியிலே கிருபானந்த வாரியானுடைய முயற்சியிலே நிறுவப்பெற்ற தற்போதைய பாலமுருகன் விக்கிரகமாக 2 முருகப்பெருமான் இங்கு அமர்ந்திருக்கின்றார், ஒன்றின் மேல் ஒன்றாக. இந்த மேலே உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்யும்போது அவரின் மேலே ஊற்றுகின்ற அபிஷேக நீரும் பாலும் தேனும் பன்னீரும் கீழே உள்ள முருகனுக்கும் அந்த பழமையான முருகனுக்கும் செல்கின்ற வகையிலே இங்கு மேலே உள்ள முருகப்பெருமானுடைய பாதத்திலே ஒரு சிறு துளையிட்டு அதன் வழியாக அந்த அபிஷேக நீர் கீழே உள்ள முருகனுக்கும் அவர் தலையிலேயும் விழுந்து அவருடைய சிரசிலே விழுந்து, இப்படி 2 முருகன் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயில் வேறு எங்குமே உலகத்திலே கிடையாது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோயிலிலே பக்தர்கள் தங்கள் குறைகளை தீர்ப்பதற்காக எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் இங்கு வந்தாலும் அவர்களுக்கு இந்த முருகப்பெருமான் அற்புதமான அவருடைய ஆற்றலால் அவர்களுடைய துன்பத்தை நீக்கி துயரத்தை நீக்கி அவர்களுக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொடுத்து அவர்கள் அன்றும் இன்றும் என்றும் செய்கின்ற அனைத்து விதமான தொழிலையும் கடாட்சத்தையும் பெருக்கி குழந்தைகளுக்கு சரஸ்வதி கடாட்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவர்களுடைய அறிவாளி ஆக்கி அவர்கள் இந்த உலகத்திலே உயர்ந்த நிலையை பெறுவதற்கும் வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலையை பெறுவதற்கு இந்த முருகப்பெருமான் பல அற்புதங்களை நிகழ்த்தி அன்றும் இன்றும் என்றும் இங்கு ஞான ஒளியாய் ஞான சுடராய் அமர்ந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த கோயிலுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக மன நிம்மதி கிடைக்கும் வந்துட்டு போனால். இங்கு அன்னதானம் சீரோடும் சிறப்போடும் நடந்து வருகிறது. தினசரி சாதுக்களுக்கு காலையிலும் இரவிலும் 2 வேளை அன்னதானம் செய்யப்பட்டு வருகிறது. பௌர்ணமி அமாவாசை பிரதோஷ காலங்களிலே சீரோடும் சிறப்போடும் இங்கு பூஜைகள் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு அனைவரும் இங்கு வந்து அவருடைய ஆற்றலையும் உணர்ந்து இந்த நீர் சுனைகளிலே குளித்து உங்களுடைய பூர்வ புண்ணிய தோஷங்களை நீக்கி வாழ்க்கையிலே நீங்கள் எல்லா வளமும் பெற இந்த திருமலைக்கேணி முருகப்பெருமானை வேண்டி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.